ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12 மாதங்களை கொண்ட தமிழாண்டின் 9வது மாதம் அப்படின்னு சொன்னால் அது மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதத்தை தான் நாம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சிலர் அழைப்பாங்க. மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக திகழுதுங்க. அதாவது மகத்தான மார்கழி மாதத்தில் தான் ஆண்டாள் பெருமாளை நோக்கி விரதம் இருந்து பெருமாளிடம் வரம் வேண்டி அவங்கள திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறது நம்ம அனைவருமே அறிந்த ஒன்று தான். அதே மாதிரி மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, சொர்க்க வாசல் திறப்பு போன்ற பல்வேறு பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டு வருது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது 29ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசியில் இடமர்வு செய்கிறாரு. செவ்வாய் பகவான் முதல் 11 நாட்கள் விருச்சிக ராசியில் இடமர்வு செய்கிறாரு. 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு பெயர்ந்து மீதம் இருக்க நாட்கள் தனுசு ராசியில் இடமர்வு செய்கிறாங்க. புதன் பகவான் விருச்சிக ராசியில் முதல் 22 நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில் மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு பெயர்ந்து தனுசு ராசியில் இடமர்வு செய்கிறாரு. குரு பகவான் மேஷ ராசியில் இடமர்வு செய்கிறாரு. சுக்கிர பகவான் துலாம் ராசியில் முதல் 9 நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில் மார்கழி 10ஆம் நாள் விருச்சிக ராசிக்கு பெயர்ந்து விருச்சிக ராசியில் இடமர்வு செய்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசியில் இடமர்வு செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியில் இடமர்வு செய்கிறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் இடமர்வு செய்கிறாரு. கிரகங்களினுடைய பெயர்ச்சியால் மார்கழி மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பல வகைகளில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் கிடைக்குமாயினும் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இந்த மாதம் முழுவதும் அமையப்பெற போகிறதுங்க. அதனால் எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது நபர்களின் தலையீட்டால் பெரும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அதீத கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப பிரிவுக்கு உங்களை இட்டு செல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 3வது நபர்களினுடைய தலையீட்டு உங்களுடைய குடும்பத்தில் உருவாகிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நீங்களும் பிறர் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்த காரணத்தை கொண்டும் தலையீடு செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பயணங்கள் செய்யும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. எதிர்பாலினத்தவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் தள்ளி இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி புதிய கடன்களை வாங்குவீங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கிறத இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா வாங்கிய கடனை ஆதாயம் தரும் செலவுகளாக செய்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்கினாலும் அந்த கடனை ஆதாயம் தரக்கூடிய செலவுகளாக மாற்ற வேண்டியது, செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க. எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அனைத்தையுமே சமாளித்து கொள்ளலாம் அப்படிங்கிற உறுதி உங்கள் மனதில் ஏற்படுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ரீதியாகவும் அடிக்கடி பழுது ஏற்பட்டு உங்களுக்கு செலவுகளும் வைக்கத்தாங்க செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகன விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. செலவுகளை மட்டும்
மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே போல் விலைக்கு வாங்குவோர் பழைய வண்டி வாங்கிறத தவிர்த்து புது வண்டியினை வாங்குவது உத்தமமான செயல். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வண்டி வாகனங்கள் சார்ந்த நஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. வாங்குறீங்க அப்படின்னா புதிய வண்டியாகவே வாங்குவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பழைய வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி அப்படின்னு நீங்கள் போகக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பணமும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், வாங்கி இருக்கக்கூடிய வாகனமும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் புதிய வாகனங்களை வாங்குவது அதி உத்தமமான செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஆனால் பழைய வாகனங்களை வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த பெரும் பிரச்சனைகள் தற்போது படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. சுப விரயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சட்டென்று சுப காரியங்களும் உருவாகும். அதே மாதிரி தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகி அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சி அடைவாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக சரியாகிடும். இரத்த உறவுகளுடன் உங்களுக்கு இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மனதில் ஒரு விதமான தெளிவு உங்களுக்கு ஏற்படுங்க. அதே மாதிரி தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. கோர்ட்டு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகவும் அமைய பெறலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே போல் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதம் திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வீட்டு அலங்காரம் அப்படி இல்லைன்னா பழுது பார்க்கறது போன்ற விஷயங்களுக்காக பணத்தை நீங்கள் அதிகமாக செலவிட வேண்டிய தாகவும் இருக்கலாம். மேலும் திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. உடல் நலன்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பருவகால மாற்றத்தின் அடிப்படையில் உடல் நலன்ல பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் என்றாலும் மூன்றாவது நபரின் தலையீட்டால குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பதன் மூலமா பிரச்சனைகள் வருவதில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த மார்கழி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைய பெறுகிறது. உடன் பணி புரிபவர்களுடன் அனுசரித்து சென்றால்தான் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முடியும். எதிர்பார்த்த சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு மிக மிக குறைவாகவே இருக்கிறது. தொழிலை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போல எதிர்பார்க்கும் லாபத்தை பெற வேண்டும் அப்படின்னா அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகத்தான் செய்யும். உடன் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பும் அனுசரணையும் கிடைக்கும் என்பதால் தொழிலில் வெற்றிகரமாகவே நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பையும் அனுசரணையையும் கொடுக்கறதுனால மட்டுமே அந்த தொழிலையும் சரி வியாபாரமும் சரி உங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பணவரவிற்கு எந்தவித குறைவும் இருக்காது என்றாலும் பண செலவுகள் அப்படிங்கிறது அதிகரித்த வண்ணம் இருக்குங்க. இருப்பினும் பண பரிவர்த்தனை செய்யும் போது நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாகிறது. யாரையுமே கண்மூடித்தனமாக இந்த மார்கழி மாதத்தில் நம்ப வேண்டாம். குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. உடல் நலனில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஆரோக்கிய சீர்கேடுகள் அனைத்துமே படிப்படியாக குணமாகும் என்றாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை மேற்கொள்ள பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடன் பேசும்போது சற்று எச்சரிக்கையுடன் பேச
பேசுறதுனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் அதிகவனத்துடன் நீங்கள் வேலையை பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. சமயோஜித புத்தியால் பாராட்டு பெறுவதற்குரிய வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அதனால் எதிர்பாராத சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கான பலன்களும் லாபமும் நிச்சயம் கிடைக்கப்பெறும். அதே சமயம் உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்துமே நன்மையாக முடிவடையுங்க. அதே மாதிரி சிவபெருமானினுடைய வழிபாடும் உங்களுக்கு பல விதங்களில் நன்மையை ஏற்படுத்தும்.